இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தொடர்ந்து தேசிய அளவிலான செய்திகளை ரிப்போர்ட் இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்தபோது உத்தரவையும் மீறி 20 பாஜக எம்பிக்கள் ஆப்சென்ட் ஆன நிலையில் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப கட்சி தலைமை முடிவு செய்திருக்கிறது. அனைவரும் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என கொறடா உத்தரவிட்ட நிலையில் அதனை 20 எம்பிக்கள் மீறி செயல்பட்டுள்ளனர். இதனால் அவர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப தலைமை முடிவு செய்துள்ளது. மேலும் அவர்கள் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. டெல்லியில் இந்திய கிறிஸ்துவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவுன்சில் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றார். அப்போது கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த குழந்தைகளுடன் ராகுல் காந்தி எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் வெளியாகியுள்ளன. இந்த விழாவில் காங்கிரஸ் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, MP சசி தரூர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மணிப்பூர் மாநிலம் இம்பால் மாவட்டத்தில் உள்ள மாஃபிட்டல் ரிட்ஜ் என்ற பகுதியில் ராணுவம் மற்றும் போலீசார் இணைந்து நடத்திய அதிரடி சோதனையில் 21 கிலோ எடையுள்ள IED எனப்படும் 5 வெடிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக அழிக்கப்பட்டது. அதன் மூலம் மிகப்பெரிய சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் ராணுவ வீரர்கள் மற்றும் போலீசார் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த மாருதி வேன் திடீரென தீப்பிடித்து வெடித்து சிதறிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாருதி வேனில் இருந்த சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்த போது வெடித்து சிதறியதாக கூறப்படும் நிலையில் முன்னதாக ஓட்டுநர் வெளியேறியதால் உயிர் தப்பினார். மேலும் அருகில் இருந்த வாகனங்கள் சேதமடைந்ததால் குடியிருப்பு வாசிகள் அச்சமடைந்தனர். இந்த விபத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. 78வது குடியரசு தினத்தை முன்னிட்டு டெல்லி கத்தர்பியா பாதையில் விமானப்படை வீரர்கள் அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவையும் பொருட்படுத்தாமல் வீரர்கள் மிடுக்காக நடைபோட்டனர். தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவு நிலவி வரும் சூழலில் புதன்கிழமை காலை குறைந்தபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸாக பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடர் பனிமூட்டத்தால் காலையில் நடைபயிற்சிக்கு செல்வோரும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதோடு இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மகாராஷ்டிராவிலும் கடும் குளிர் வாட்டி வதைத்து வருகிறது. புனேவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 7 டிகிரி செல்சியஸாக பதிவான நிலையில் பொதுமக்கள் ஆங்காங்கே தீ மூட்டி குளிர் காய்ந்தனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் 1.5 வயது பெண் குழந்தை விளையாடி கொண்டிருந்த போது தலையில் பாத்திரம் மாட்டிக்கொண்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி குழந்தையை பத்திரமாக மீட்டனர். சுல்தான் பதேரி பகுதியைச் சேர்ந்த தம்பதியின் 1.5 வயது குழந்தை வீட்டிற்கு வெளியில் பாத்திரத்தை வைத்து விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதன் தலை பாத்திரத்திற்குள் மாட்டிக்கொண்டது. இதனையடுத்து பாத்திரத்திற்குள் இருந்து குழந்தையின் தலையை வெளியில் எடுக்க முடியாமல் பெற்றோர் தவித்தனர். அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பாத்திரத்தை லாவகமாக வெட்டி எடுத்து குழந்தையை பத்திரமாக காயமின்றி மீட்டனர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.